அனைவருக்கும் காலை வணக்கம். செவாலியர் டி. தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டமும் மக்கள் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தும் நிகழ்ச்சியை எல்லா வல்ல இறைவனின் ஆசியுடன் இணைத்தே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் வரவேற்புரை வழங்க நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனிவர் ஆ. கஸ்தூரி அம்மையாரை அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகள் உணவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. உழவுதான் இந்த உலகத்தின் அச்சாணி. உழவர்கள்தான் நாம் முதலில் வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் ஏற்பிடிக்கும் மனிதர்கள் அல்ல, உயிர்காக்கும் தெய்வங்கள். உழவின் மேன்மையையும் உழவர்களின் பெருமையையும் தமிழர் தன் பண்பாட்டையும் இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சியுடன் இணைந்து எமது செவாலியர் டி. தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொடுப்பதற்கு பல நாட்களாக பயிற்சி எடுத்து இங்கு புன்முறுவலுடன் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கும் எமது மாணவ செல்வங்களையும் மாணவிகளுக்கு இதனால் வரை உறுதுணையாக இருந்து பயிற்சி கொடுத்த எம் கல்லூரி பேராசிரியர்கள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் ஓ. பிரியா அவர்களையும், முனைவர் டி. எழிலரசி அவர்களையும், முனைவர் ஆ. விமலாராணி அவர்களையும், திருமதி ஆசிரியர் ஜெயஸ்ரீ அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். உழவு ஊரக வளர்ச்சி மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி. மாலையில் மலரும் பூமி, நாளை உழவு மேம்பட நல்ல செய்திகளாக பூத்திருக்கும் கருத்துச்சோலை. ஐநாவில் அங்கம் வகிக்கும் 170ற்கு மேற்பட்ட நாடுகளில் 10ற்கும் குறைவான நாடுகளே உழவில் தன்னிறைவு பெற்ற நாடுகளாக திகழ்கின்றன. உலகிற்கு உணவு அளிக்க சில நாடுகளால் மட்டுமே முடியும் என்பது இன்றைய நிலை. உலகம் முழுவதும் உழவில் பிரச்சனைகள் உண்டு. இந்தியாவில் படித்த இளைஞர்கள் உழவில் ஈடுபடுவது பிற துறைகளில் ஈடுபடுவதை விட குறைவே. இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறை இல்லாமல் உழவை மேம்படுத்துவது இயலாத காரியமாகும். இளைய தலைமுறையினரை உழவு தொழிலில் ஈடுபட்டு உழவு ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டும் என்ற ஆசையில் இளைய தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நாடகத்தை வடிவமைத்து உங்களுக்கு படைக்கின்றோம். உழவை வழி நடத்தட்டும் இளமை, உயர வேண்டும் உழவன் நிலைமை. உழவு தொழில் இந்த உலகத்தின் முதுகெலும்பு. காலச்சூழலின் மாற்றத்தில் உழவும் உணவு உற்பத்தியும் குறைந்து வருவதை நாம் கருத்தில் கொள்ள மறந்துவிட்டோம். கணினியோடு ஒரு இயந்திரமாய் நாமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலை இப்படியே நீடித்தால் மாபெரும் உணவுப் போரை நாம் சந்திக்க நேரிடும். இன்றைய காலத்தின் கட்டாயம் உழவின் அவசியத்தை இளம் தலைமுறையினரிடையே கொண்டு செல்வதும் உழவு பற்றிய முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைப்பதும் அவசியமாகின்றது. அவ்வகையில் மக்கள் தொலைக்காட்சியுடன் இணைந்து எமது கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் இளமை தலைமையில் உழவு என்ற ஒரு நாடகத்தை தற்பொழுது அரங்கேற்றுகின்றோம். இந்நாடகத்தில் பங்கு பெறும் மாணவிகள் ஆ. சாரா பானு, சே. சிந்துஜா, ஜே. யாமினி, ஆ. நிஷாந்தி, தா. யாமினி, ரா. லாவண்யா, ரா. ரேவதி, தி. பிரியதர்ஷினி, தே. ஸ்வாதி, லோ. ஷகானா, பா. பத்மபிரபா, வே. டியோனா. இளமை தலைமையில் உழவு எடுத்து செல்ல பழகு. கழனி காடு கரையெல்லாம் கணினியே வந்து உழவு. அனைவருக்கும் உணவு 1000 ஆண்டுகள் கனவு. நினைவு கொள் இளமையே, நீ நினைத்தால் மாறும் நிலைமையே. புதிய உத்திகள் புவிசார் குறியீடு புவியெங்கும் ஏற்றுமதி பதியட்டும் உன் மனதிலே. எழுந்துவா இளமையே, ஏற்க உன் தலைமையே. மாற்றிடும் சில பழமையே, மலர்ந்திடும் புதுமையே. காட்சி 1. திருவள்ளுவர் வேடம். எழுத்தாணியுடன் அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம். நடன மங்கையர்
கைகூப்பி வணக்கம் சொல்லுவது மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, உழவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தோட உரிமையாளர்கள். உழவு தொழில் செய்யறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்க பசியை போக்கி நம்ம எல்லாருக்குமே ஆறுதலா இருக்காங்க. அவங்கள தொழுது வாழ்றவங்க தான் மற்ற எல்லாருமே. உழவினார் கைமடங்கி நில்லை, விழைவதுவும் விட்டேமேன் பார்க்கும் நிலை. இந்த உழவினர்கள் மட்டும் உழவு தொழில் வேணான்னு கைவிட்டுட்டாங்கன்னா, ஆசையை துறந்து வாழ்ற துறவிகளுக்கு கூட இங்க உணவு கிடைக்காது. சூழ்ந்தும் மேற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகமே எந்த சுத்தி முத்தி பார்த்தாலும் முதன்மையா நிக்கிறதே ஏத்தொழில் தான். ஏத்தொழில்னா என்னது? உழவு தொழில். இந்த உழவு தொழிலை முதன்மையா வைத்து கொண்டுதான் எல்லா தொழிலுமே அதை சார்ந்து வந்துகிட்டு இருக்கு. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, அக்தாற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து. இந்த உலகத்துல இருக்கிற பசியோட வண்டியோட அச்சாணியா இருக்கிறவங்களே உழவினர்கள் தான். இந்த உழவு தொழில் மட்டும் நின்றுச்சுன்னா, அச்சாணி இல்லைன்னா பசின்ற ஒரு கொடுமை இந்த உலகத்துல இருக்க அனைத்து பேரையுமே வந்து ஆட்கொள்ளும். காட்சி 2. கல்லூரியில் பட்டம் பெற்று வந்த மகன் தன் பெற்றோரிடம் ஆசி வாங்கும் காட்சி. ஏங்க ஏங்க சொல்லுமா. இந்நேரம் நம்ம பையன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அவனுக்கு பிடிச்ச பலகாரமாக நான் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. ஆமாம்மா, நான் கூட அவனுக்கு ஏதோ செய்யணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். சரிங்க. அப்பா, அம்மா, எங்க நம்ம பையன் வந்துட்டான். வா மகனே. அப்பா, நான் பட்டம் வாங்கியிருக்கேன் பாருங்கப்பா. அம்மா பாருங்கம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு மகனே. பட்டம் வாங்கி வந்தேன் செல்ல மகனே. இப்போதாண்டா என் பெத்த வயிறு குளிர்ந்து இருக்கு. எங்க நம்ம பையன் பட்டம் வாங்கியிருக்கான் பாருங்க. முதலிடத்துல தேர்ச்சி பெற்றுட்ட. அடுத்து என்னப்பா பண்ண போற? அப்பா, எனக்கு வேலைக்கு போகவே விருப்பம் இல்லைப்பா. விவசாயம் செய்யதான்ப்பா என்னோட விருப்பம். விவசாயமா? அதெல்லாம் வேண்டாம். ஏங்க அவன் எப்படி சொல்றான் பாருங்களேன். போதும் போதப்பா, நாங்க பட்ட கஷ்டமே போதப்பா. நீ விவசாயத்துக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். விவசாயம் செய்யறது நெருப்புல நிக்கிற மாதிரிப்பா. கார் நடக்கும் படி நடக்கும், காலாளர் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் இயலிசை நாடகம் நடக்கும். சீர் நடக்கும் திறன் நடக்கும், திருவரத்தின் செயல் நடக்கும். பார் நடக்கும் படை நடக்கும், பசி நடக்க மாட்டாதே. அப்பா, இதுதான்ப்பா கம்பர் பாட்டோட வரிகள். பசினாலும் பட்டினினாலும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்க பசியை போக்க என்னோட படிப்பு ஒரு வகையில உதவியா இருக்கும்பா. விவசாயன்றது மழையோ காத்தோ வெயிலோ எதுனாலோ விவசாயம் செய்யறவங்க பயந்து பயந்து தானேப்பா வாழணும். அந்த நிலாவுக்கு கூட அமாவாசை அன்னைக்கு ஓய்வு இருக்குப்பா. ஆனால் இந்த விவசாயிங்களுக்கு ஓய்வே இல்லைப்பா. விவசாயம் வேண்டாம்ப்பா. உழவனுக்கு சேருதான்ப்பா செருப்பு. தலைமுறை தலைமுறையா நம்ம கடனோ உடனோ வாங்கி தான் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விவசாயம் பண்ணதுக்கு அப்புறமோ பொருளுக்கு ஏற்ற ஒரு நல்ல விலையும் கிடைக்கிறது கிடையாது. கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தா கடன் அடைக்கவே வாங்கின லாபம்லாம் போயிடுது. இந்த உலகத்தில் எல்லாமே கணினி தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னதான் கணினியில் நான் தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற எல்லா வேலையிலையும் கணினி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனக்கு என்னவோ கணினி துறையை போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைப்பா. விவசாயத்தில் வேலை செய்ய தான்ப்பா என்னோட விருப்பம். படிச்சதுனால நீ இப்படி பேசுறப்பா. படிச்சதுனால வரத்த அறிவும் கிடையாது, பட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட அறிவு கிடையாது. அப்பா, அதுதான் நான் சொல்லிட்டேன்லப்பா. பட்டாதான் நான் திருந்துவேன் எனக்கு அவசியமே இல்லைப்பா. ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. இலக்கன்று பயம் அறியாதுங்க. அறியாதுமா. இந்த வயசுல என்ன சொன்னாலும் அவன் புரிய போறதில்ல. பட்டாதான் புரியும் அவனுக்கு. பயத்தினால வர தோல்வியை விட துணிவினால வெற்றி வரதான்ப்பா அதிகம். ஒரு நாள் நான் விவசாயம் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன்ப்பா. நான் ஜெயிச்சு உங்க முன்னாடி வருவேன்ப்பா. என்னவோப்பா, உனக்கு புத்தி சொல்றது எங்களுடைய கடமை. அது ஏத்துக்கத்தோ ஏத்துக்காதோ உன்னுடைய இஷ்டம்ப்பா. அப்பா சொல்றது கேளுப்பா. எங்க நான் சமைக்க போறேன். அம்மா, சொல்லுப்பா. நான் என்னோட நண்பர்களை பார்த்துட்டு வரேம்மா. ஏங்க அவனோட நண்பர்களை பார்க்க போறானா? சரி, பத்திரமா போயிட்டு வாப்பா. போயிட்டு வாப்பா. சரிப்பா, சரிம்மா. காட்சி 3. உழவன் மகன் மற்றும் நண்பர்கள். எப்படிடா இருக்கீங்க எல்லாரும்? பட்டெல்லாம் வாங்கிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? நமக்கு என்னடா, டிகிரி வாங்கிட்டோம், இனிமே படிச்சதுக்கேற்ற வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க போறோம். சரிடா, என்னாச்சு? நீயே சோகமா இருக்க? நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். என் பெற்றோரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட திட்டத்தை அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. ஏண்டா அப்படி என்ன சொன்ன? அப்பா அம்மா விருப்பம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு? எனக்கு விவசாயம் பண்ணதான் எனக்கு விருப்பம்னு சொன்னேன்டா.
தப்புடா, தப்பு. ஏன்டா படிச்சுட்டு விவசாயம் செய்ததுன்னா தப்பா? ஆமாண்டா தப்பு தான். என்னதான் இருந்தாலும் நீ படிச்சதுக்கேற்ற வேலை பார்த்தாதானே உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஏன்டா அவன் எடுத்த முடிவு என்ன தப்பு பார்த்த? விவசாயம் பண்ணது தப்பா? ஆமாண்டா, தப்பு தான். படிச்சுட்டு படிச்சதுக்கேற்ற வேலையை தானே பார்க்கணும். உங்களுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரியலடா, அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க. டே, நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த விவசாயத்துலலாம் மழை வெயிலை எதிர்பார்த்து தாண்டா காத்துட்டு இருக்கணும். வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு வணிக ஒப்பந்தம், வெத்தலை பாக்கு மாத்தியாச்சு மன ஒப்பந்தம், வெத்தலை பாக்கு அழைப்பு மத்த அழைப்பின் சிறப்பு, வாழை மாயிலை தோரணம் விழாவில் அரங்கேறி ஆகணும், காந்தல் விரல் கண்ணி கூந்தல் மலர் சூடும், மலர் மாலை முதல் மரியாதை, மலர் வளையம் இறுதி மரியாதை, முதல் சங்கு பால் ஊட்டும் கடை சங்கு பால் ஊத்தும், வாய்க்கும் அரிசி வாழ்வில் வாய்க்கரிசி சாவில், மரபு வெளிப்படுத்த வேளாண் பொருளினும் மேலான பொருள் உண்டா? இப்படிப்பட்ட விவசாயத்தையோட தப்பா பேசுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கதிரவன் எடுத்த முடிவு சரிதான்டா. ஐநாவில் 170 நாடுகள் இருக்கு. ஆனால் தனக்குத்தானே உணவு உற்பத்தி பண்ணுற நாடுன்னு பார்த்தீங்கன்னா 10 குறைவு தான். அரேபியா போன்ற நாடுகளில் கூட தனக்கு தேவையான அளவு உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கே அங்கே கஷ்டமாக இருக்குது. இதே போல் இந்தியாவில் கூட வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுற நிலைமைக்கு நம்ம இருக்கோம். இப்போது உழவு தொழிலுக்கு வல்லமை கொடுத்தா நம்மளுக்கு நம்மளே உணவு தயாரிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளுக்கும் கொடுத்து நம்மளால் உதவ முடியும். இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுசாக அடைஞ்சு கிடந்த காலத்தில் கூட நீங்கள் எல்லாரும் தேடி போனது மளிகை கிடையாதாண்டா. அதெல்லாம் சரிதான்டா. என்னை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையில் அரசோட பங்களிப்பு குறைவாக தானே இருக்கு. அரசோட பங்கு என்ன குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டே, விளையிற பயிருக்கெல்லாம் அரசு ஆதார விலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அரசு 22 விதமான பயிருக்கு மட்டும்தான் காப்பீடு தருதான். அதில் ஒரு திருத்தம் இருக்குடா. அரசு எல்லா பயிர்களுக்கும் காப்பீட்டு தரல. பொது விநியோகத்தில் எது அடிப்படை தேவையா இருக்கோ அதுக்கு மட்டும்தான் காப்பீட்டு தராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க எடுத்த விலையை அரசு ஏற்றுக்கொள்ளலை. அதனால விவசாயிங்களுக்கு நஷ்டம்தான். அது வேற வழியே இல்லாமல் போய் வியாபாரிங்க கிட்ட வைக்கிற வேலைய நிலைமையா இருக்கு. அப்போ நிபுணர் குழுவோட பரிந்துரை என்ன? MS சுவாமிநாதன் 2006ஆம் ஆண்டு ஒரு சூத்திரத்தை அரசு கிட்ட சமர்ப்பித்தார்டா. என்ன சூஸ்திரம் சொல்ல கேட்கலாம்? இடுபொருளோட செலவு, குடும்ப உறுப்பினருக்கு உழைப்புக்கேற்ற கூலி, பயிர்க்கடன் வட்டி தொகை, பயிருக்கேற்ற விலை, நிலத்துக்கேற்ற வாடகை தொகை, இதை எல்லா செலவையும் சேர்த்து அது கூட 50% கூட்டி அதை ஆதார விலையா அரசுகிட்ட சமர்ப்பிக்க வேணும்டா. இதெல்லாம் நல்லா தானடா இருக்கு. இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தா நம்மள மாதிரி பசங்களும் விவசாயம் பண்ணலாம்ல. இதுல என்ன தயக்கம்? நம்மள மாதிரி பசங்க தான் விவசாயத்தை முன் வந்து செய்யணும். அப்பதான் இந்த நாடு இன்னும் பசுமையடையும். நாம தான் அதுக்கு முன்னோடியா இருக்கணும். இப்போ அதாவது புரியுதாடா உங்களுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவம் என்னன்னு? இனிமேலாம் விவசாயத்துக்கு ஈடுபட்டு வாங்கடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம்டா. இதெல்லாம் கேட்கும் போது நல்லா தாண்டா இருக்கு. அப்படின்னா நம்மளும் விவசாயம் செய்யலாம் போல இருக்கே. வாங்கடா, எல்லாரும் விவசாயம் செய்யலாம். காட்சி 4. கல்லூரியில் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அமுத தமிழ்மொழியின் பெருமையை தங்கள் ஆடல் கலையில் வெளிப்படுத்த வருகிறார்கள் எமது கல்லூரி மாணவிகள் தரணி சித்ரா, லோகேஸ்வரி, தேஜஸ்ரீ. நீதி நிலவட்டும், அமைதி நிலவட்டும், உழவர் வாழ்வில் மகிழ்ச்சி மலரட்டும், குறிகள் இல்லாத முகங்கள் இந்த சமுதாயத்தில் உலவட்டும் என்ற சமதர்ம எதிர்காலத்தை தம் இசையில் கொடுக்க வருகிறார் மாணவி சா பாலப்பிரியா. நெஞ்சங்களே, அன்பு நெஞ்சங்களே, ஒரு நிமிடம் நின்று கேளுங்களே, ஒவ்வொன்றிலும் அன்பை காணுங்களே, உலகம் பூக்கை சேருங்களே, கடந்த காலங்களின் காயம் கொஞ்சம் மாற்றுங்களே, கடந்து போகும் காலம் சொல்லும் பாடம் கேளுங்களே. நெஞ்சங்களே, அன்பு நெஞ்சங்களே, ஒரு நிமிடம் நின்று கேளுங்களே, ஒவ்வொன்றிலும் அன்பை காணுங்களே, உலகம் பூக்கை சேருங்களே, வறண்டு போன வாய்க்கால் மேடுகளில் மறைந்து போன உழவர் உயிர்கள் சொல்லும் ஆரட்டும், அமைதி சேரட்டும்,
ஆக்சிஜனை தேடி வாடி போன பிஞ்சு நெஞ்சங்களில் பேரன்பும் சொல்லும் ஆரட்டும், அமைதி சேரட்டும். நெஞ்சங்களே, அன்பு நெஞ்சங்களே, ஒரு நிமிடம் நின்று கேளுங்களே, ஒவ்வொன்றிலும் அன்பை காணுங்களே, உலகம் பூக்கை சேருங்களே. கடந்த காலங்களின் காயம் கொஞ்சம் மாற்றுங்களே, கடந்து போகும் காலம் சொல்லும் பாடம் கேளுங்களே.